ரோமர் 6:9 மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வார். அப்ப மரணத்தை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது பாவத்துக்கு அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. He has overcome sins. பாவத்திற்கு மேற்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது வாசிக்க கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க. கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையில் வெற்றி சிறந்தார். சாத்தானை ஆண்டவர் ஜெயம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஜெயம் கொண்டார். அடுத்து வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசி. ரோமர் 8 1வது வசனம் 2வது வசனம். ஆனபடியால் இருந்து நடவாமல் ஆவியின் உயிர்த்தெழுந்த ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு இப்ப ஆக்கினை தீர்ப்பு ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண ஆக்கினை தீர்ப்பு ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அடுத்து என்ன ஜெயித்தார்னா எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை 20வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு மாம்சமாகிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறபடினால். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நமக்கும் இயேசுக்கு இருக்கிற பிரிவினை ஆண்டவர் மாற்றி தரார். அல்லேலூயா.